பாருங்க. ஓகேப்பா. ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் இருந்தனர். ஒரு வேட்பாளர் 38% வாக்குகள் பெற்று 7200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். செல்லுபடியாகும் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எலெக்ஷன் நடக்குது, சரிங்களா? ஒரு எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 2 பேர் போட்டி போடுறாங்க. அந்த 2 பேர் A-Bன்னு எடுக்கிறாங்க, சரிங்களா? இப்ப ஏக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட் வாங்கியிருக்காருன்னா 38% ஓட் ஏ கிடைச்சிருக்கு. அப்போ ஏக்கு 38% கிடைச்சிருக்குன்னா பிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் சொல்ல முடியுமா? 62. அப்ப 2 பேர் சேர்ந்து பாத்தீங்க மொத்தம் டோட்டல் அப்படிங்கிறது என்னன்னா 100%, சரிங்களா? அது எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கோ அதே சதவீதமா சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? 100% சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த 100% பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் 38னா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 62% பிக்கு கிடைச்சிருக்கும், சரியா? இப்ப இதுல யார் வின்னர்? பி தான். யாருக்கு அதிகமா ஓட்டு கிடைக்கிறோ அவங்க தான் வின்னர், இல்லையா? பி தான் வின் பண்ணியிருக்காரு, சரியா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7200 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோக்குறாருன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்போ எப்படி எடுக்கலாம்னா, எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, இப்போ இந்த பெர்சன்டேஜா பார்க்கும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் வித்தியாசத்துல தோத்துருக்காரு? 24. 62 minus 38. 38 2 பேருக்குள்ள வித்தியாசம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 24%. வித்தியாசம் எவ்வளவுனா 24% இருக்கு. இந்த 24% சொல்லும் போது பிங்கிறவரு 24% வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காரு. சரி, இவரை விட 24% அதிகமா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் தானே? ஓகே, கொஸ்டின் வரும். மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. அப்ப இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, மொத்த வாக்கு எவ்வளவுன்னு தெரியாது, சரிங்களா? எவ்வளவு பதிவாயிருக்குன்னு தெரியாது. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த 24ங்கிறது எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 7200. 7200க்கு ஈக்குவலா இருக்குமா? ஆமா. அப்ப எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். எக்ஸ்ல இருந்து, சரியா? எக்ஸ்ங்கிறது டோட்டல் ஓட். அப்ப எக்ஸ் இன்டு இந்த மொத்த பதிவான ஓட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்? 24% எடுத்தோம்னா 24 டிவைடட் பை 100 எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 7200 கிடைக்கும். எதுல இருந்து? மொத்த வாக்குல இருந்து, சரியா? டோட்டல்ங்கிறது நமக்கு தெரியாது, இல்லையா? ஓகேவா? அதுல இருந்து 24% எடுத்தீங்கன்னா 7200 கிடைக்கும். ஓகேவா? இப்ப இந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா ரைட் சைட் போகும்போது இந்த 24/100 இருக்கு, இல்லையா? ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா என்னவா மாறும்? 100/24 மாறும். $7,200. 200. Yes, 200. 7,200. சரியாப்பா? இப்போ கேன்சல் பண்ணலாம், சரியா? டைரக்டா 3 டைம்ஸ் வரும். 2472ல 3 டைம்ஸ் வரும். சின்ன டேபிளா அடிச்சீங்கன்னா 6 டேபிள் எடுத்தீங்கன்னா எவ்வளவு டைம்? 4 டைம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 12 டைம்ஸ், சரியா? 12ல 4 பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ், 300. 300 into 100 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 30,000 கிடைக்கும். சரியாப்பா? அப்ப நமக்கான க்ளூ என்னன்னா, இங்க பாருங்க 24% தான். 24% எதுக்கு ஈக்குவல்? 7200க்கு ஈக்குவல், சரியா? 100% எவ்வளவு? இதுதான் ஸ்ட்ரக்சர், சரியா? இதுதான் இங்க சால்வ் பண்ணிருக்கோம். 7200 24ஆல டிவைட் பண்ணணும், 100 கண்டுபிடிக்கணும், 100% எவ்வளவுங்கிறது கண்டுபிடிக்கணும். புரிஞ்சாப்பா?
கிளியரா? அப்ப அவன் என்ன தோல்வி அடைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கான், வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தான்ங்கிறதும் பிஏ கம்பேர் பண்ணா இது 7200 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி இல்லையா, ஜெயிச்சிருக்காருங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? கிளியரா? முக்கியமான கான்செப்ட் சொல்றேன், எலெக்ஷன்ஸ். சரியா? நெக்ஸ்ட். $1,200 sir. 1200. ஓகேப்பா, வெரி குட். அப்ப ஏ ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, ஏ பின்னு எடுக்கலாம். இப்ப ஏ எவ்வளவு ஓட்டு கிடைக்குதுன்னா 58% ஓட்டு வந்து ஏ கிடைக்குது. அப்ப ஏக்கு 58 ஓட்டு கிடைக்குதுன்னா நமக்கு பி பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 42% பி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப வெற்றி பெறுகிறார்னா அப்ப நம்ம பெர்சன்டேஜா பார்க்கும்போது யாருக்கு அதிகம்? ஏக்கு இல்லையா? அப்ப ஏ எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா வாங்கியிருக்காருன்னா அது வித்தியாசம் தான் சொல்றோம். சரிங்களா? வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16% வித்தியாசமா இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பருக்கும் 58க்கும் 42க்கும் உள்ள வித்தியாசம் தான். சரிங்களா? 16%. இந்த 16 அப்ப பெர்சன்டேஜா பார்க்கும்போது ஏங்கிறவரு 16% வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காரு. சரியா? அப்ப இந்த 16% எதுக்கு ஈக்குவல்னா 192க்கு ஈக்குவலா இருக்கு. சொல்லலாம் தானே? அப்ப 16%. அப்ப இந்த எக்ஸா எடுக்கும் போது எக்ஸுங்கிறது மொத்த வாக்கு, அந்த மொத்த ஓட்டுல 16% எடுத்தோம்னா 16 divided by 100 எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இந்த 192 கிடைக்கும். 192. சரியா? ரைட் சைடு போயிடுச்சுன்னா 192 divided by 16 into 100 மாறி. ஓகேவா? அப்ப இதை அடிச்சோம்னா நமக்கு 1 time 16, remaining 3, 32ல 16ங்கிறது 2 times. சார் எனக்கு வீடியோ விசுவல் ஆகல. x equal to 1200. யாருக்கு விசிபிள் ஆகலையா? யாருக்கு? சார் எனக்கு விசிபிள் ஆகல. இல்ல சார், இல்ல சார் விசிபிள் ஆகல. ரீஜாயின் பண்ணி பாருங்க. சார் இப்பதான் ரீஜாயின் பண்ணி பாருங்க. ரீஜாயின் பண்ணி பாருங்க. மறுபடியும் வெளியே போய் உள்ள வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப நமக்கான க்ளூ என்னன்னா 16%. 16% equal to 192னா ஓகே 100% எவ்வளோ? 100% equal to x. ஓகேவா? 192 16ஆல டிவைட் பண்ணணும், 100 கண்டுபிடிக்கணும். இதுதான் கான்செப்ட். ஒரே ஸ்டெப்ல எடுத்தோம்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். சரியா? எது ஈக்குவலா இருக்கோ அதால டிவைட் பண்ணணும். 16 தான் 192க்கு ஈக்குவல். அப்ப 16% எல்லாம் டிவைட் பண்றோம், 100% மல்டிப்ளை பண்ணும். சரியா? 1200 கிடைக்கும். சார் இதே சம்பவம் சார் சார் பில 42% மட்டும் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? ஏன்னா மொத்தம் அப்படிங்கிறது டோட்டல். சரிங்களா? டோட்டல் ஓட் அப்படிங்கிறது 100%. சரிங்களா? இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது, எவ்வளவு பேர் ஓட் பண்றாங்களோ அது 10 பேர். இப்போ அந்த பூத்ல வந்து 10 பேர் தான் ஓட்டு பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10ங்கிறது 100% சொல்லலாம். சரிங்களா? அப்ப 100%த்துல ஒருத்தர் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க 58% எடுத்தாருன்னா பேலன்ஸ் எவ்வளவு? மியூட் பண்ணுவோம். ஒருத்தர் 58% எடுத்தாருன்னா இன்னொருத்தர் எவ்வளவு எடுத்திருப்பாரு?
100ல இருந்து ஓகே சார் 58 வந்து லெஸ் பண்ணீங்கன்னா 42. ஓகே சார் புரிஞ்சுது. சார் இதே சம் பெர்சன்டேஜ்ல வராது சார், ஆன்சர் பெர்சன்டேஜ்ல வந்துச்சுன்னா ஆன்சர் பெர்சன்டேஜ் எப்படி புரியலையே. ஆன்சர் பெர்சன்டேஜ்ல வருதா? அந்த மாதிரி சம் கேட்பாங்களான்னு கேக்குறேன், பெர்சன்டேஜ்ல வர மாதிரி. பெர்சன்டேஜ்ல வர மாதிரி எப்படின்னா, இப்போ இந்த 192ங்கிறது சரியா எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டா அதுதான் 16%. அப்படி கேட்கலாம். சரி, அப்போ இதே பார்த்தோன்னா இப்போ முதல் சம் சால்வ் பண்ணோம் இல்லையா, நேற்று கடைசியா சால்வ் பண்ணியிருக்கோம், இதுதான் பெர்சன்டேஜ். சரியா, இதுல யார் வெற்றி பெற்றிருக்காரோ அவர் சதவீதம். இது வந்து நம்ம நேற்று ஃபர்ஸ்ட் சம்மா சால்வ் பண்ணிடணும். வாக்குகளின் சதவீதத்தை கண்டறியவும். அப்படின்னா டோட்டல் ஓட் சரியா, யார் வின் பண்ணிருக்காங்களோ அவங்க ஓட்டு இன்டூ 100 எடுத்தீங்கன்னா அதான் பெர்சன்டேஜ். கேக்குதா? ஓகே சார் கேக்குது. ஓகே, இத ட்ரை பண்ணு சார். எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாரோ பேசிட்டு கேட்க. ஒரு தேர்தலில் பதிவான வாக்குகள் 68 வாக்குகள் செல்லாத வாக்குகளாக உள்ளன. அதில் வெற்றி பெற்றவர் 52% வாக்குகளை பெற்று 98 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் எனில் அத்தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. எலெக்ஷன் நடக்குது, அதுல 68 ஓட் பாத்தீங்கன்னா இன்வேலிட். சரிங்களா, இப்போ டோட்டல் ஓட்டர் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, அந்த ஓட்டர் லிஸ்ட்ல நேம் இருக்குமா, ஓட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, 2382 இல்ல இல்ல ஆப்ஷன் டி. இல்லையா? இங்க பாத்துக்கோ, ஓட்டர் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. சரியா, ஓட் பண்ணிருக்காங்க. அதுல ஓட் பண்ணதுல 68 ஓட்டு வந்து செல்லாத ஓட்டா இருக்கு, இன்வேலிட் ஓட்டா இருக்கு. சரியா, அப்ப மீதி இருக்கிற ஓட்ல தான் இன்வேலிட் ஓட் வேலிட் ஓட்டு. சரியா, டோட்டல் ஓட் அப்படிங்கிறது என்னன்னா, சரி ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஓட்டர் லிஸ்ட்னா வேலிட் ஓட் பிளஸ் இன்வேலிட் ஓட், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஓட்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா, அதாவது வேலிட் ஓட் இன்வேலிட் ஓட்னா, இப்ப லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஓட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஓட் பண்ணதுல கரெக்டா பண்ணா வேலிட் இல்லையா, தப்பா பண்ணியிருந்தா இன்வேலிட். அப்ப இது ரெண்டும் சேர்ந்தா ஓட்டர் லிஸ்ட்னு சொல்லலாம். சரியா, அப்போ ஓகேவா, புரிஞ்சா? ஓட் பண்ணல யாருமே, இப்ப ஓட்டே பண்ணல அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா இதுல சேரும் சொல்றேன். சரியா, அந்த 3 விஷயம் சேர்ந்ததுதான் ஓட்டர் லிஸ்டா இருக்கும். ஆனா இதுல ஓட் பண்ணாதத பத்தி பேசல. அப்போ ஓட் பண்ணிருக்காங்க 2518 சார். ஆப்ஷன் சி. 2580. ஆப்ஷன் சி. ஓகே, சி.
ஓகேப்பா லெசன் பா என்னன்னா இங்க பாருங்க ஓட் பண்ணியிருக்காங்க. அப்ப 68 ஓட் வந்து நமக்கு இன்வேலிடா இருக்கு. அடுத்தது இந்த வின்னிங் கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காங்க? அப்ப வின்னிங் ஜெயிச்சவர் 52% வாங்கியிருக்காரு. சரிங்களா? இப்போ 52னா பிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கும்? 48%. சொல்லாமா? இது சொல்லலாம் தானே? அப்ப இதுல வின் பண்ண 2 பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்த்தா 4%. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா வின் பண்ணவர் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காரு? 98. சரியா? அப்ப 98 ஓட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கு. அப்ப இந்த 98 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 4%க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? இப்போ 4% பாத்தீங்கன்னா 4% எடுத்தோம்னா 98. ஓகேவா? நமக்கு இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, 100% கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 98 4ஆல டிவைட் பண்ணணும், 25ஆல மல்டிப்ளை. அதானே? அது 25னா 100ஆல மல்டிப்ளை. சாரி 100. ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணா 25. ஓகேவா? 25 இன்டூ 98 எவ்வளவு வருதுப்பா? 25 இன்டூ 98 பாத்தீங்கன்னா 2 4 5. 70. சரியா? 2450. அப்ப இந்த இடத்துல 100% அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஏக்கும் பிக்கும் கிடைச்ச ஓட்டு தானே 100%. சரியா? அப்ப ஏக்கும் பிக்கும் கிடைச்ச ஓட்டு அப்படிங்கிறது வேலிட் ஓட்டு தான் கிடைச்சிருக்கும். செல்லாத ஓட்டு அப்படிங்கிறது 2 பேருக்குமே அதுக்கு யாருக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? யாருக்குமே கிடைக்காது. ஓகேவா? அப்போ டோட்டல் ஓட் இல்லையா, பதிவான ஓட் எவ்வளவு ஓட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2450 ஓட்டு பாத்தீங்கன்னா வேலிட் ஓட் பிளஸ் இன்வேலிட் ஓட் எவ்வளவு? 68. 68. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னா 2580. இதுதான் வந்து பதிவான ஓட்டா இருக்கும். புரிஞ்சா? அப்ப டோட்டல் ரெஜிஸ்டர்டு ஓட் அப்படிங்கிறது என்னன்னா வேலிட் ஓட் பிளஸ் இன்வேலிட் ஓட். சரியா? வேலிட் ஓட் பிளஸ் இன்வேலிட் ஓட், இது ரெண்டும் சேர்ந்ததுதான். சரியாப்பா? வேலிட் ஓட்டு நமக்கு இங்க ஆன்சர் கிடைக்குது. எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது? 2450. சரியாப்பா? 2450 பிளஸ் 68 ஆட் பண்ணும்போது 2518. புரியுதா? சரியாப்பா? அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்ஸா எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ்? 4% எடுத்தோம்னா எக்ஸ்ல 4%, 4 டிவைடட் பை 100 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 98க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இதுல இருந்து எக்ஸ கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? சேம் ஆன்சர், இந்த வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 2450 கிடைக்கும். அப்ப இதோட மீனிங் பாத்தீங்கன்னா வேலிட் ஓட் அப்படிங்கிறது தான் இது. சரியாப்பா? வேலிட் ஓட் புரிஞ்சா? ஓகே சார். ஓகே சார். ஆன்சர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேப்பா, சூப்பர். நெக்ஸ்ட் ஒரு சம் சால்வ் பண்ணுங்க.
ஆப்ஷன் ஏ 800, ஆப்ஷன் பி 1000, சி 1200, டி பார்த்தோன்னா 900. 800, sir. 800. ஓகே, இப்ப இந்த சம்லயே பாத்தீங்கன்னா இந்த டைப்ல இந்த எலெக்ஷன் சம்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். போன சம்முக்கு இந்த சம்முக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்னு சொல்லலாம். சரிங்களா? கொஞ்சம் மாறும், ஸ்ட்ரக்சர் மாறும். என்ன ஆன்சர் வந்துச்சு? என்னன்னா ஓட் வந்து சரியா, ஓட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல ஓட் பண்றாங்க, ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 20% பாத்தீங்கன்னா ஓட் இன்வேலிட்னு சொல்லிட்டா, இன்வேலிட் ஓட். அப்ப அந்த 20% லெஸ் பண்ணிடுவாங்க. லெஸ் பண்ண பிறகு மீதி என்ன இருக்கோ, சரியா, மீதி எவ்வளவு ஓட் இருக்கோ அந்த ஓட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 60% வாங்கி இருக்காரு. சரியா? அப்போ ரிமைனிங் ஓட்ல பாத்தீங்கன்னா 60% வாங்கி இருக்காருன்னா ஓகேவா, ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க இல்லையா, ஒருத்தர் 60%னா இன்னொருத்தருக்கு எவ்வளவுனா 40% கிடைச்சிடும். இந்த ரிமைனிங் ஓட் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் 100%-ஆ மாறும் சொல்றது. வேலிட் ஓட் இருக்கு இல்லையா, அது 100%-ஆ மாறும்பா. ஓகே, இங்க பாருங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஆன்சர் யாருக்குமே வரலையா? வேற 800-ஆ? 1200 சார். 1200 பவன்குமார். 1200 வேற இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. சார் வேறன்னு கேக்குறாரு. 1200. சார் ஒரு சின்ன டவுட் சார். எஸ் சார் லாஸ்ட் ப்ராப்ளம்ல கூட லைக் இன்வாலிட் ஓட்ஸ் நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்றதாங்க சார். சோ அதே மாதிரி எஸ்பா, அதே மாதிரிதான் சால்வ் பண்ணணும். ஆனா இங்க என்னன்னா பெர்சன்டேஜா கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா 20 ஓட் இன்வேலிட்னு கொடுக்கல, 20% இல்லையா, 20% இன்வேலிட் அப்படிங்கறது சொல்லிட்டா. அப்போ ரெஜிஸ்டர் ஆன ஓட்ல 20% இன்வேலிட். அந்த 20% என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வைப்பாங்க. அது வந்து ரெண்டு பேருக்குமே கிடைச்சிரு இல்லையா, ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருக்காது, யாருக்குமே வந்து அந்த ஓட்டு வந்து போயிருக்காது இல்லையா. அப்போ ரிமைனிங் என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டு தான், அந்த ஓட்டுல தான் ஒருத்தர் 60% கிடைச்சிருக்கு. அந்த ரிமைனிங் ஓட் என்னவா மாறுதுன்னா மறுபடியும் 100% வேலிட் ஓட்டை வந்து 100%-ஆ மாறும். சரிங்களா? 100%. அதுல ஒருத்தர் 60-40 எடுத்து சால்வ் பண்ற மாதிரி. சோ லைக் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேட்டா ஆட் பண்ணனும், பெர்சன்டேஜ் கேட்டா மைனஸ் பண்ணனும் சார். மைனஸ் பண்ணக்கூடாது, லைக் மைனஸ் இன் தி சென்ஸ் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆமா, கன்சிடர் பண்ணணும். இப்ப இங்க இருந்து கிடைக்கிற வேலிட் ஓட்டை கண்டுபிடிச்சோம்னா இப்ப இங்க கிடைக்கும் இல்லையா, அப்ப இந்த 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 ஆன்சர் 100% கண்டுபிடிச்சா அது என்னன்னா வேலிட் ஓட்டா இருக்கும். அந்த வேலிட் ஓட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வேலிட் ஓட் நமக்கு டோட்டல் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஓட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இது நான் வந்து 2 மெத்தட்ல சால்வ் பண்றேன். சரிங்களா? இந்த கான்செப்ட் 1000 சார். எஸ்பா, இப்ப 2 மெத்தட்ல சால்வ் பண்றேன். சரிங்களா? எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஓகேவா? கிளியரா? அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஓட்டு. சரியா? எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கோ அதுதான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். சரியாப்பா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா 20% ஓட்டை வந்து நாம என்ன பண்ணுவோம், இன்வேலிடா இருக்கு இல்லையா, ஓகேவா, புரியுதா? இன்வேலிடா இருக்கு 20% ஓட், அந்த 20% லெஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்கும், பேலன்ஸ் எவ்வளோ,
இங்க இருந்து 20 லெஸ் பண்ணி பேலன்ஸ் எழுதுனோம்னா 80%. 80%. சரியா? ஓகே சார். இங்க பார்த்து அதாவது 48 யூனிட் தான். ஏதாவது இங்க பார்த்து நம்ம வந்து இப்ப நமக்கு எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்னு தெரியாது. 100 ஓட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்கிறத எடுத்துட்டேன். சரியா? ரெஜிஸ்டர் ஓட்டு எவ்வளவு? 100 ஓட்டு பதிவாயிருக்கு. சரியா? அப்ப இந்த 100 ஓட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கான்? 20% இல்லையா? 20% இன்வேலிடா இருக்கு. அப்போ 100ல 20% கண்டுபிடிச்சோம்னா 20 ஓட்டு. ஓகேவா? அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா லெஸ் பண்ணிட்டேன். அப்ப 20 ஓட்டு லெஸ் பண்ணிட்டா மீதி எவ்வளோ? 80 ஓட்டு வந்து நமக்கு வேலிட் ஓட்டா இருக்கு. வேலிட் ஓட்டு. இந்த 80 ஓட்டுல ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 60% கிடைச்சிருக்கு. கரெக்டா? சரியா? ஓகேவா? 60. அப்போ இந்த 80ல நீங்க 2ஆ பிரிச்சுக்கோ. சரியா? இந்த 80ல ஒருத்தருக்கு 60% கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப 60% கிடைச்சிருக்குன்னா 60% எவ்வளோ? அது ஏன்னு எடுக்கிறோம். சரியா? இல்ல பி. கிளாஸ்ல இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. 80ல 60% எவ்வளோன்னு எடுத்தீங்கன்னா 80ல 60% எவ்வளோ? 60 divided by 100. 0 0 0 0 கேன்சல். 48 ஓட்டு யார் கிடைச்சிருக்கும்? ஏ கிடைச்சிருக்கு. சரியா? அப்ப ஏக்கு 48 ஓட்டு கிடைச்சிருக்குன்னா நமக்கு பிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 80ல 48 ஏக்கு கிடைச்சது. அப்ப பிக்கு எவ்வளவு? 32. 80ல இருந்து சரியா? 80ல இருந்து 48 லெஸ் பண்ண, அதான் மீனிங். சரியா? 80ல இருந்து 48 லெஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 32. சரியா? 32 ஓட்டு வந்து பிக்கு கிடைச்சிருக்கும். சரியா? அப்ப இதுல யார் வின்னர்? ஏ. அப்ப ஏ வின். ஏ. சரியா? ஏ எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கான்? 40. இல்ல, வித்தியாசம் 60%. இல்ல இல்ல இல்ல. ஓகே ஓகே. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 16. 16. சரியா? அப்ப இந்த 16ங்கிறது நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்கான்? எவ்வளவு வித்தியாசத்துல? 480. அப்ப இந்த 16 தான் பாத்தீங்கன்னா 16ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 480க்கு ஈக்குவலா இருக்கும். 100 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். 100 equal to what? X. சரிங்களா? அப்ப இது அடிச்சோம்னா இங்க பாருங்க. இல்ல சார். ஏன் 480 votes which were the 60% of the total valid vote தானே. First candidate got 480 votes. அவன் ஓகே ஓகே. ஒரு மிஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் காட் 480 votes னு சொல்லிருக்கேன். அந்த 48 யூனிட் கிடையாது. எஸ் சார். அந்த 48 யூனிட் தான் 480. ஒரு யூனிட் வந்து 10 வரும். நான் ரீட் பண்ணல ஒரே நிமிஷம். 480ங்கிறது வின் பண்ணியிருக்கான். அவன் வாங்கின ஓட்டு. சரிங்களா? இந்த ஸ்டெப் வராதுப்பா. சரிங்களா? அப்போ எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கான்னா 48 இல்லையா? அப்போ 48 பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 480க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? ஏ வாங்கின ஓட்டு எவ்வளோ? 48 தானே. அந்த 48 வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் காட் 480 ஓட் விச் வேர் 60% சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 48 480னா நமக்கு என்ன வேணும்? ரெஜிஸ்டர் ஓட்டு தானே வேணும். 100 equal to 1. அப்போ 480 48ஆல டிவைட் பண்ணணும். 100 கண்டுபிடிக்கணும். அடிச்சோம்னா எவ்வளோ? 1000. 100 ஓட்டு பதிவாயிருக்குன்னு அர்த்தம். சரி, 1000 ஓட்டு வந்து பதிவாயிருக்கு. இந்த ஸ்டெப் வராதுப்பா. இது வின்னிங் ஓட்டு. இப்ப இந்த 16க்கு வேலையே இல்லை. சரி, இன்னொரு தடவை எழுதுறேன். சரிங்களா? ஒரே நிமிஷம். இந்த 100 வச்சு இன்னொரு தடவை சொல்றேன். இங்க பாருங்க. இப்ப என்னன்னா மொத்தமா 100 ஓட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அதுல 20% வந்து இன்வேலிட் ஓட். அப்ப 20 ஓட்டை வந்து நான்
100ல 20% கண்டுபிடிச்சா 20 கிடைக்கும். இந்த 20 லெஸ் பண்ணா மீதி எவ்வளோ? 80. சரியா? 80னா இந்த 80ல ஏக்கு எவ்வளோ ஓட் கிடைக்குதுன்னா 60% கிடைக்குது. அப்போ 80ல 60% கண்டுபிடிச்சோம்னா அது எவ்வளோ? 48. அப்போ 48 இருந்தா பிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 32 கிடைச்சிருக்கும். சரியா? அப்ப நமக்கு இந்த 32வே வேணாம், ஏன்னா ஏக்கு கிடைச்சதுதான் க்ளூவா சொல்லிட்டான். ஏக்கு எவ்வளவு ஓட் கிடைக்குது? 480. 480ங்கிறது நமக்கு 48லயே இந்த 100ன்னு வச்சு சால்வ் பண்ணும்போது ஏக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குது? 48. அப்போ 48 பார்த்தோன்னா 480க்கு ஈக்குவலா இருந்தா நமக்கு இந்த 100 இல்லையா, அந்த 100 எதுக்கு ஈக்குவல் தெரியாது, எக்ஸ். அப்போ 480 48ஆல டிவைட் பண்ணிக்கோ, 100 கண்டுபிடிச்சுக்கோ. சரியா? 10 into 100 1000. சரி, அப்ப 1000 ஓட் வந்து பதிவாயிருக்கு. 1000 ஓட்ல 20% இன்வேலிடா. அப்ப 20% கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ? 200. 200 பாத்தீங்கன்னா கழிச்சோம்னா 800. சரியா? இந்த 800ல தான் 60% ஏக்கு கிடைச்சிருக்கு. சரியா? 10% 80னா 60% எவ்வளோ? 8 6 480. கரெக்டா வருதா? ஆப்ஷன்ல இருந்து கூட போலாம். 480 இருந்தா 320 இருக்கும். ஓகே சார். புரிஞ்சு? இதான் நடக்குது. ஓகேவா? சரியா? இது வந்து மெத்தட் 1 அப்படின்னு சொல்லலாம். சரியா? மெத்தட் 1. இதே பாத்தீங்கன்னா எக்ஸ் வச்சு சால்வ் பண்ணோம்னா இத நோட் பண்ணிக்கங்க. இது 100ன்னு வச்சு சால்வ் பண்றோம். சரியா? 100 ஓட்டு பதிவாயிருக்குன்னு வச்சு சம வந்து செட் பண்றோம். ஓகே, இங்க பாருங்க. அடுத்து எக்ஸை வச்சு சால்வ் பண்ணோம்னா, அதாவது எக்ஸுங்கிறது மொத்த பதிவான ஓட்டு. சரிங்களா? அப்போ பதிவான ஓட்டுல இன்டூ 20% பாத்தீங்கன்னா 20% ஓட்டு வந்து இன்வேலிடு சொல்லியிருக்காங்க. அப்ப 20% லெஸ் பண்ணோம்னா நமக்கு வேலிட் ஓட் எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும்? 80%. அப்ப இன்டூ 80 டிவைடட் பை 100. சரியா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா இன்டூ, இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு என்னவா மாறும்னா 100%-ஆ மாறும். சரிங்களா? வேலிட் ஓட்டு கிடைச்சது. சரியா? இந்த பிளேஸ்ல. அப்ப இந்த வேலிட் ஓட்ல ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 60. அப்ப இன்டூ மறுபடியும் 60 எடுத்தோம்னா 60 டிவைடட் பை 100 அது எதுக்கு ஈக்குவல்னா 480க்கு ஈக்குவல். இதுதான் வந்து எக்ஸ் வச்சு சால்வ் பண்ணும்போது. சரியா? 0 0 கேன்சல். ஓகேவா? 0 0 கேன்சல். 8 6 எவ்வளோ? 48. 48. இங்க 48 கேன்சல்னா 10 10 into 100. இங்க வந்து எவ்வளவு டைம்ஸ் வரும்? அதாவது இந்த 0ல ஒரு நிமிஷம் 100 into 10 என்னவா மாறும்? 1000 மாறும். x equal to 1000. ஓகே பாப்பா, புரியுதா? சரிங்களா? அப்ப அதாவது 100ல இருந்து லெஸ் ஆயிட்டே இருக்கும். எக்ஸ் வச்சு சால்வ் பண்ணும்போது 100ல இருந்து நம்ம லெஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? 20% 100ல இருந்து லெஸ் பண்ணா 80. அப்ப மறுபடியும் இந்த இடம் பாத்தீங்கன்னா 100ஆ மாறும். அந்த 100%ல ஒருத்தன் 60% வாங்கியிருக்கான். அது இன்டூ 60 எடுக்கணும். ஏன் 80 எடுக்கிறோம்னா 20% இன்வேலிட். அப்போ டைரக்டா எக்ஸ் இன்டூ 20% எடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஈக்குவல் டு எவ்வளவு ஓட் இன்வேலிட் ஆயிருக்கோ அதுதான் கிடைக்கும். சரியா? அப்போ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ அதோட ஆப்போசிட் என்ன? வேலிட் ஓட். இது இன்வேலிடா இருந்தா வேலிட் ஓட் எவ்வளோ? 80%-ஆ இருக்குமா? 80 எடுத்து அதுல இருந்து 60 எடுத்து ஈக்குவேட் பண்றோம். ஓகே, ரெண்டையும் நோட் பண்ணிக்கங்க. இது அப்படியே கனெக்ட் ஆகும் சொல்றேன். சரிங்களா? இன்னொரு டைப்ல இது அப்படியே கனெக்ட் ஆகும் சொல்றேன். ஓகே சார். ஓகே பாப்பா. ஓகே, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் டைப். இந்த டைப்லயும் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அமன் தனது மாத சம்பளத்தில் 15% கடனை திருப்பி செலுத்துவதற்காக செலுத்துகிறார். மீதமுள்ள சம்பளத்தில் 75% அவர் செலவழித்து 425 சேமிக்கிறார். அவரது மாத சம்பளம் எவ்வளவு? மாத சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. $2,000 சார். 2000. இப்போ போன சம் கிளியரா புரிஞ்சா? இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ணலாம்னா, எக்ஸ் அதாவது அவனோட சம்பளம் எவ்வளவுன்னு தெரியாது. சரியா? அந்த சம்பளத்துல இருந்து ஒவ்வொன்னா லெஸ் பண்றோம். சரியா? இப்போ இன்கம் வருது. சரியா? இன்கம் செலவு பண்ணிட்டே இருக்காரு. அப்ப இன்கம் சரி, நமக்கு இந்த லாஜிக் தெரியும். இன்கம்ல இருந்து எதை லெஸ் பண்ணா, எக்ஸ்பெண்டிச்சர் லெஸ் பண்ணா இதுக்கு ஈக்குவல், சேவிங்ஸ்க்கு ஈக்குவல். கரெக்டா? அப்போ இன்கம் வருது, செலவு பண்ணிட்டே இருக்காரு, கடைசியில என்ன பண்றாரு? சேவிங்ஸ் 425 rupees சேவிங்ஸ் பண்றாரு. ஓகே, அப்ப இன்கம் எவ்வளோ தெரியாது, எக்ஸ்ன்னு எடுக்கலாம். சரியா? ஓகேவா? 15% அவன் என்ன பண்றான்? இன்கம் வருது, அதுல 15% என்ன பண்ணிட்டான்? கடன் கொடுத்து இல்லையா? கடன் வாங்கினத ரிட்டர்ன் கொடுத்துட்டான். சரியா? அப்ப 15% ரிட்டர்ன் கொடுத்தாருன்னா மீதி கையில எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? 85 சார். இதுதான் வந்து ரிமைனிங் சம்னு வரும். சரி, நான் சால்வ் பண்ற மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோ. இப்படிதான் சால்வ் பண்ணணும். சரி, 85 அப்ப இன்டூ 85 எடுத்தோம்னா இந்த இடத்துல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல 85% எவ்வளவுங்கிறது நமக்கு கையில கிடைக்கும். சரியா? ஓகேவா? அப்போ இப்ப என் கையில எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோன்னா 85 எடுத்தோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த இடத்துல கையில இருக்கு. சரியா? இது என்னவா மாறும்னா மறுபடியும் 100% கையில இருக்கிற மாதிரியா மாறிடும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்றாரு? மீதமுள்ள சம்பளத்தில் சரியா 75% அவர் என்ன பண்றாரு? செலவழிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ 75% செலவு பண்ணிட்டாருன்னா சரியா, மீதம் எவ்வளவு கையில வச்சிருப்பாரு? 25% இல்ல, 10 கிடையாது, தப்பு பண்ணக்கூடாது. அதான் வந்து இந்த இடம் என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் 100% மாறும். சரிங்களா? இப்படி எடுக்கும் போது எக்ஸ வச்சு சால்வ் பண்ணும்போது 100 மாறும் சொல்றேன். ஓகே பாப்பா, அதுல தெளிவா இருந்துக்கும். அதாவது ரிமைனிங் பாத்தீங்கன்னா, ரிமைனிங் இல்ல மீதம், இந்த இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க ரிமைனிங் அப்படிங்கிறது. அப்ப ரிமைனிங் வரும்போது 100ல இருந்து கழிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இன்டூ இவன் என்ன கொடுக்குறான்னு பாரு, 425 ரூபா வந்து சேமிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 75% பாத்தீங்கன்னா செலவு பண்றான்னா மீதி எவ்வளோ? 25% சேவிங்ஸ். அப்ப 25% எடுத்தாதான் 25/100 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 425. இதுதான் ஸ்ட்ரக்சர். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கன்ஃபியூஸ் ஆகாத. இந்த ஒரே மெத்தட் போதும். 100ல இருந்து கழிக்கணும்னு சொல்றேன். சரியா? முக்கியமான டைப். ஓகே, புரிஞ்சா?
இப்ப இது அடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் சரிங்களா. இப்ப இங்க கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்னா இது ரைட் சைடு போகும்போது என்னவா மாறும், இல்லைன்னா இந்த லெஃப்ட் சைட்ல வச்சு கேன்சல் பண்ணிக்கோ. 25 எவ்வளவு டைம் வரும், 100ல 4 டைம் வருமா சரியா. 5 டேபிள்ல பார்த்தனா இந்த இடத்துல 17 இங்க பாத்தீங்கன்னா 20 சரியா. அப்ப 20 into 4 பார்த்தனா என்னவா மாறும், 20 into 4 80. ரைட் சைடு கொண்டு போய்க்கோ. 425 into 80 divided by என்னவா மாறும், 17 மாறும் சரியா. 17 கேன்சல் பண்ணீங்கன்னா பிரைம் நம்பர் கேன்சல் பண்ணியே தான் ஆகணும். 42ல 17 பார்த்தனா 2 தடவை வரும், 34 சரியா. மீதி எவ்வளோ 8, 85. 85ல 17 எவ்வளோ டைம், 5 டைம். 25 into 8 எவ்வளோ, 200, 2000. சார் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிப்பீட் சார். எஸ் பா சார் சார் எஸ் பா 2000 ஓகே வெரி குட். ரீஜாயின் பண்ணி பாருங்க சரிங்களா. ஓகே இங்க பாத்துக்கப்பா. கான்செப்ட் என்னன்னா இன்கம் வருது சரியா, செலவு பண்றாரு. அப்ப செலவு பண்றத லெஸ் பண்ணி மீதம் அவர் கடைசியில நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா சேவிங்ஸ் கொடுத்திருக்காங்க சரியா. அப்ப சேவிங்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 425. அப்ப எனக்கு இன்கம் எவ்வளவு வருது அது தெரியாது. எக்ஸ் இன்டூ எவ்வளவு செலவு பண்றாரு ஃபர்ஸ்ட். அப்ப சம்பளம் வந்தோம்னா 15% கொடுத்துட்டாரு சரியா. அப்ப 15% கொடுத்துட்டாருன்னா மீதி கையில எவ்வளவு இருக்கு சரி, அதுதான் எடுக்கணும். அப்ப 100ல இருந்து 15 போயிடுச்சு. அப்ப மீதி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 85 இருக்கு சரியா. அந்த 85 இங்க கண்டுபிடிச்சோம்னா 85% எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். கையில இருக்கிற அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். எவ்வளவு அமௌண்ட் கையில வச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும்பா சரியா. அதுல மறுபடியும் அவன் என்ன பண்றாருன்னா அங்க சரியா. இப்ப இந்த அமௌண்ட் வந்து என் கையில இருக்கு, இது என்னவா மாறும்னா 100% மாறும் சரியா. அந்த அமௌண்ட்ல மறுபடியும் என்ன பண்றாருன்னா 75% செலவு பண்றாரு. அப்ப 75% செலவு பண்ணாருன்னா மீதி எவ்வளவு இருக்கும், 25 சரியா. ஏன்னா மீதி தான் இங்க கொடுத்துருக்கான். இப்ப இந்த இடத்துல வந்து செலவு பண்ண வேல்யூ கொடுக்குறான்னா நம்ம இன்டூ 75 எடுக்கிற மாதிரி வரும். எவ்வளவு செலவு பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கான்னா அப்ப இன்டூ 75 ஈக்குவல் டு அந்த நம்பர் எடுத்து சால்வ் பண்ணா இன்கம் எவ்வளவுன்னு கிடைச்சிடும். இந்த ஆனா நமக்கு சம்ல வந்து சேவிங்ஸ் கொடுத்திருக்கான். செலவு பண்ண பிறகு 425 ரூபா சேமிப்பா எடுக்கிறான்னா அப்ப இன்டூ 25 எடுத்தாதான் அந்த சேமிப்பு எவ்வளவுன்னு கிடைக்கும். அப்ப சேமிப்பு எவ்வளோ, 425 ஈக்குவல் டு 425. கிளியரா புரிஞ்சா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதே இல்லை. ரிமைனிங்னு வரும்போது 100ல இருந்து லெஸ் பண்ணிக்கோ சரியா. எல்லாமே 100ல இருந்து லெஸ் பண்ணிக்கோ. இந்த ஒரு மெத்தடே போதும் சொல்றேன் சரியா. இது அடிக்கும் போது 4 டைம்ஸ் சரியா. இப்ப இது அடிக்கிறதுல உனக்கு பிரச்சனையா இருந்தா இது எக்ஸ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோ, மீதி எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணிக்கோ. 425 டிவைட் அண்ட் மல்டிப்ளா மாறும் 100 into 100 டிவைடட் பை 85 into 25. ஓகேவா? இப்போ அடிச்சுக்கோ 85 4 டைம்ஸ். ஓகே, அடுத்தது 5 டேபிள் அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? இப்ப இங்க அடிச்சு இங்க பாத்துங்க, இந்த 100 அப்படியே வச்சுக்கோ. இதுல அடிச்சேன்னா 8, 5 டேபிள் அடிச்ச 8 ரிமைனிங் டு 85. கீழே அடிச்சுன்னா என்ன வரும்? 17. ஓகேவா? 17 85ல எவ்வளவு டைம்? 5 டைம். 17 5s are 85. ஓகேவா? இப்போ 5 4s are எவ்வளோ? 20யா? 20 into 100 2000. புரிஞ்சா? சேம் அதே மாதிரி ஒரு சம் தான் ட்ரை பண்ண பார்க்கலாம். சார் கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க சார்.
மியூட் பண்ணு. யாரு மியூட் பண்ணுப்பா. Mohan get 12% increase is sales amount first year, 15% increase second year. Total sales 1,28,800 சொல்லியிருக்காங்க இல்லையா? present. தற்போதைய விலை எவ்வளவு? What was his sales 2 years ago? ஓகே, இங்க பாருங்கப்பா. இப்போ வந்து 2025 இயர் இல்லையா? சரியா? இப்போ வந்து அந்த பொருளோட ரேட் வந்து 1,28,800 இருக்கு. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்ப 23 சரியா? 24 சரி, இதுதான் கேட்கிறேன். 2 வருஷம் முன்னாடினா 23ல ரேட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்கிறேன். அதோட மீனிங் சரியா? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா 2023ல இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சரிங்களா, முதல் வருஷம் சரிங்களா 23 to 24 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இங்க ஒரு ரேட் இருக்கும் சரியா? 23ல ஒரு ரேட் அவன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். இப்போ எக்ஸுங்கிற ப்ரைஸ் அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 24ஆ மாறும்போது 12% இன்க்ரீஸ் ஆகுது. 24 to 25 15% இன்க்ரீஸ் ஆகுது சரியா? இன்க்ரீஸ் ஆன பிறகு இந்த ரேட்டா மாறி இருக்கு. அப்ப இந்த பிரைஸ் எவ்வளவு? இதுதான் மீனிங். புரிஞ்சா? சரியா? அப்ப நம்ம எப்படி எடுக்கணும்னா எக்ஸ் 23ல வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, மதிப்பு எவ்வளோன்னு தெரியாது. எக்ஸ் இன்டூ ஒரு வருஷம் முடியும் போது இன்க்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ்னா என்ன சொல்லியிருப்பாப்பா? 100 கூட ஆட் பண்ணணும். 112 சரியா? 112 சார். வெரி குட். 112 divided by 100 சரியா? அப்போ 1 இயர் முடிஞ்சு சரி. அப்ப இதுக்கு ஒரு ரேட் வச்சிருப்பான். சரி, ரேட்டா மாறி இருக்கும் சரியா? அப்ப அடுத்த வருஷம் இன்டூ 24ல இருந்து 25 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இதை எப்படி எடுப்போம்? 115 சார். வெரி குட். 115 into 100 எடுத்தோம்னா ஈக்குவல் டு 1,28,800. இதுதான் ஸ்ட்ரக்சர். அடிச்சோம்னா எக்ஸ் கிடைச்சிடும். சார் எஸ் பா. நேத்து நீங்க சொன்னீங்கல்ல இந்த a plus b minus ab by 100. எஸ் பா. அது போட்டு இதை அடிக்க முடியுமா சார்? தாராளமா பண்ணலாம். அது ஓகே தானே சார்? 2 வாட்டி கூடுதல்ல. ஆமா, இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ்னா அதுதான் a plus b plus ab divided by 100னா ஓவரால் எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கிடைச்சிடும் சரியா? அது இதுல மைனஸ் இல்ல, டிவைடட் பை. அப்ப அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த 1,28,800 அதால டிவைட் பண்ணணும், 100 கண்டுபிடிக்கணும். ஓகே 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 சார். சரி. இப்ப ரைட் சைட் பொசிஷனா என்னவா மாறும்? 1,28,800 into 100 into 100 divided by 112 into 115. இப்ப இதுல அடிச்சு கேன்சல் பண்ணி சொல்லணும் சரியா?
பெரிய நம்பரா இருக்கு, கரெக்டா சால்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. சரியா, கேன்சல் பண்றதுலாம் இந்த இடத்துல 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 1 lakh sir. 2 3 23. இங்க அடிக்கலாம் 5 இல்லையா, 20 டைம்ஸ். 4 டேபிள் அடிச்சோம்னா 5 டைம், இங்க 4 டேபிள் அடிபடுமா, எவ்வளோ 2 8, ரிமைனிங் பாத்தீங்கன்னா 3 32ல 8. ஓகேவா, 28. 28 பாத்தீங்கன்னா மறுபடியும் 4 டேபிள் எடுத்தீங்கன்னா 7 டைம்ஸ், இங்க அடிக்கலாம் 4 அடிக்கலாம் தானே, 3 2 2 00. சரியா, அடுத்து 7 டேபிள் அடிச்சோம்னா 4 டைம், 4 7s are 28. ரிமைனிங் பாத்தீங்கன்னா என்ன வரும், 4 42னா 46 00. 46ல 23 எவ்வளவு டைம், 2 டைம்ஸ், 200. 200 into 5 into 100. 200 into 500. 1 lakh. புரியுதா? இது நீங்க இந்த மாதிரி அடிக்கிறது கண்டிப்பா தப்பு பண்ணக்கூடாது. டேபிள் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆப்ஷன்ல இருந்து 2 எலிமினேட் பண்ணலாம்ல, ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி. அப்படி யோசிக்கலாம். சரியா, இப்ப ஒரு 1,28,800 மாறுதுன்னா அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். சரிங்களா, இப்போ எப்படி யோசிக்கலாம்னா, இது ஆப்ஷன் ஏவையும் எலிமினேட் பண்ணலாம், ஆப்ஷன் பியையும் எலிமினேட் பண்ணலாம். அப்போ 1,25,000 1,28,000 மாறுதுன்னா ஃபர்ஸ்ட் 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுவே பார்த்தோன்னா 12% அப்ப இதுல பார்க்கும்போது இதுவே எவ்வளவா இருக்கு, ஆப்ஷன் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நியரஸ்ட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, சரியா, இப்ப இதோட டிஃபரன்ஸ் இந்த 2 ஆப்ஷனோட டிஃபரன்ஸ் எவ்வளவு, ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா. அப்ப இது வராதுன்னு டிசைட் பண்ணலாம். அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லலாம். ஏன்னா 1,25,000 1,28,800 வித்தியாசம் எவ்வளோ, 3,800. சரியா, நமக்கு 10% எவ்வளவா இருக்கு. ஜெனரலா இதுல பார்த்தோம்னா 10% எவ்வளோ, 12,500. சரியா, அப்படி வரும்போது நமக்கு இந்த ஆப்ஷனே வராதுன்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி வராது. புரியுதாப்பா? இப்படி யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியாத பட்சத்துல நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலாம் சொல்றேன். சரியா, ஆனா என்ன, இப்ப எல்லாமே கம்மியா கொடுத்திருந்தானா எல்லா ஆப்ஷனையும் நீ செக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, இப்ப மெத்தட் தெரியும்னு சொல்றேன். புரிஞ்சாப்பா? கிளியரா? இப்ப செலவு பண்றான்னா 100ல இருந்து தான் லெஸ் பண்ணணும் எல்லாமே. சரியா, ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? போலாம். ஓகே, ஓகேங்க சார். மோகன் மொத்த மாத சம்பளத்தில் 20% வீட்டு வாடகைக்கு செலவிடுகிறார். மீதமுள்ள தொகையில் 50% வீட்டு செலவாகும். அவர் 10,600 சேமித்தால் அவரது மொத்த மாத சம்பளம். ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டியா? சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். என்னப்பா புரியுதா? பேச்சு சத்தமே காணுமே. எஸ் பா, சூப்பர் சூப்பர். சரியா, அப்ப 26,500. எஸ் பா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. சரியா, எக்ஸ் இன்டு மொத்த சம்பளம் எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப மொத்த சம்பளத்துல எவ்வளவு வெளியே கொடுத்துட்டான், சில வாடகை எவ்வளவு கொடுத்துட்டான், 20%. அப்ப கொடுத்துட்டானா மீதி கையில எவ்வளவு வச்சிருப்பான், 80. சரியா, அப்ப 80 தான் இருக்கணும். அப்ப மீதி 80. அப்ப 80% எடுத்தோம்னா
கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப அது நான் என்ன சொல்லியிருந்தேன், மறுபடியும் அது 100% மாறும்போது, சரியா, ஓகேவா, அடுத்தது என்ன பண்றான்னா அதுல இருந்து செலவு பண்றாரு. சரிங்களா? 50 divided by 100ங்களா சார்? எஸ்பா. இப்போ இது 50% பாத்தீங்கன்னா செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இப்போ இங்க பாத்து இந்த 50க்கு பதிலா, சரியா, இந்த 50க்கு பதிலா 40% செலவு பண்றான்னா என்ன எடுப்பீங்க? 60ங்களா சார்? 60 ஏன்னா 60 தான் எடுக்கணும். ஏன்னா எஸ்பா, வெரி குட். 100ல இருந்து நம்ம அந்த பெர்சன்டேஜ் நம்ம மைனஸ் பண்ணலங்களா மைனஸ் சார்? பண்ண ஏன் மைனஸ் பண்றோம்னா, ஏன்னா அங்க வந்து மீதமுள்ள செலவழிக்கிறாங்க. செலவழிச்சிட்டாரு. மீதம் என்ன சொல்லியிருக்கான்னா சேமிப்புன்னு சொல்லியிருக்கான். அப்போ மீதத்தை தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா சேமிப்பா 10,600 ரூபாய் சேவ் பண்றாரு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 50-50ன்னு வரும்போது 50% செலவு பண்ணியிருக்காரு, 50% சேமிப்பு பண்ணியிருக்கு இல்லையா, சேவிங்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ 50 divided by 100 equal to 10,600. ஓகே, 2 times ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இங்க அடிச்சோம்னா எவ்வளோ? 4 இங்கேயே அடிச்சிங்கன்னா 2 times ரிமைனிங் 2 26. 26ல பாத்தீங்கன்னா 4 6 டைம், சரியா, ரிமைனிங் 2 5. இப்போ 2650 இங்க ஒரு 10 இருக்கு இல்லையா, ரைட் சைடு வரும்போது 26500 மாதிரி. சரியாப்பா? நான் இது இந்த லெஃப்ட் சைட்லயே வச்சு அடிச்சிருக்கேன். உங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தா ரைட் சைட் கொண்டு போய் கேன்சல் பண்ணிக்கோ. 10,600 into 100 into 100 divided by என்ன வரும்? ஒரு 80, இன்னொரு 50 வரும். சரி, இப்படி வச்சு கேன்சல் பண்ணி கொண்டு வாங்க. ஸ்ட்ரக்சர் தப்பு பண்ணக்கூடாது, இதுதான் மெத்தேடு. சரியாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே சார். $400 சார். எஸ். அது கான்செப்ட் புரிஞ்சுன்னா நீ ஆன்சர் வந்து ஈஸியா பண்ணலாம். சரி, அப்ப நான் நீங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதான் ஒவ்வொரு டைப்பா நான் வந்து பிரிச்சு சம்ம வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த டைப்ல இப்படி வரும், அந்த டைப்ல இப்படி வருங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாமே சேர்ந்து வரும்போது நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எல்லாமே கரெக்டா நல்லா படிச்சீங்கன்னா அவ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அந்த கனெக்ட் பண்ண தெரியும்னு சொல்றேன். ஆன்சர் கொண்டு வர பழகிடுவீங்கன்னு சொல்றேன். சரியா? அதுக்காக தான் பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஒரு பழ வியாபாரி வாங்கிய மாம்பழங்களில் 10% என்ன சொல்லியிருக்காங்க, அழுகி இருந்தன. மீதமுள்ளவற்றை, அப்போ எவ்வளவு பழம் வாங்கியிருக்காரு தெரியாது, எக்ஸ். சரியா? இன்டூ 10% அழுகி இருக்குன்னா என்ன பண்ணுவோம், தூக்கி வீசிடுவோம் இல்லையா? மீதி எவ்வளோ? 90 divided by 100. ஓகேவா? அடுத்து இன்டூ, அடுத்து என்ன சொல்லியிருக்கானா, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ ரிமைனிங்ல 33. சரியா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா சொல்லியிருக்கான். சரியா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா வருது. 33 1/3% பாத்தீங்கன்னா செலவு பண்ணிட்டார் இல்லையா, சேல்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டாரு. இப்போ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, மீதி கையில எவ்வளவு வச்சிருக்காருன்னா 240 மேங்கோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இங்க நல்லா ஒரு விஷயம் இங்க பாருங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா, 33 1/3%. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, 100ல இருந்து லெஸ் பண்ணுவீங்க. அப்படித்தானே பண்ணுவோம்? அதானே, 100ல இருந்து தானே லெஸ் பண்ணுவோம். 100ல இருந்து லெஸ் பண்ணி தான் 90 எழுதி இருக்கும். அதே மாதிரிதான் இப்போ 33% பாத்தீங்கன்னா 33 33 1/3%
என்ன பண்ணியிருக்காரு, சேல்ஸ் பண்ணிட்டாருன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? அப்ப 100ல இருந்து லெஸ் பண்ணா இல்லையா? 66 2/3. இது 66 2/3 கிடைக்கும். 66 2/3%. அப்ப இங்க என்ன எடுக்கணும்னா 66 2/3% எடுக்கணும். ஓகேவாப்பா? கிளியரா? அப்ப இங்க பாருங்க, இதுக்கு பதிலா இங்க இல்லையா, இந்த 100ல இருந்து லெஸ் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா வரும்போது கொஞ்சம் லெஸ் பண்றது கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமா போற மாதிரி இருக்கு. அப்போ இதோட பின்ன வடிவம் தெரிஞ்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதோட பின்ன வடிவம் 1/3. 1/3. சரியா? 33 1/3%னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கும். 99 + 1 100/3. 100/3 எப்படி எழுதுவோம்? 100/300 தானே? ஏன்னா பெர்சன்டேஜுக்கு பதிலா 100 கொடுப்போமா? அப்போ 2 0 கேன்சல் ஆச்சுன்னா பின்ன வடிவம் 1/3. சரியா? அப்ப இதோட மீனிங் என்னன்னா 3ல ஒரு பார்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு, சேல்ஸ் பண்ணிட்டாருன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 2/3. 2/3 இருக்குமா? இப்ப டைரக்டா 2/3 மீதி எடுத்தோம்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 240க்கு ஈக்குவல். சரியா? 3ல சரியா? 3 கொஸ்டினுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கரெக்ட். அப்ப தப்பான கொஸ்டின் எவ்வளோ? 2 கொஸ்டின் தப்பா? அதுதான் மீனிங். 3ல சரியா? 3 மேங்கோ வச்சிருக்காரு, அதுல ஒண்ணு வந்து சேல்ஸ் பண்ணிட்டாருன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும் இல்லையா? 3ல 2 இருக்கும். அதுதான் இங்க எடுத்துட்டோம். சரியாப்பா? புரிஞ்சா? 0 0 3 இங்க அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். ஓகேவா? 3 × 2 6. 6 இங்க அடிச்சோம்னா எவ்வளோ? 4. 40 × 10 400. அதான் எக்ஸ். சார் அந்த பின்ன வடிவம் சேஞ்ச் பண்ணது மட்டும் சொல்லி கொடுங்க சார். இப்ப என்னன்னா 3ல ஒரு பங்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 3ல 1 சேல்ஸ் பண்ணியாச்சுன்னா மீதி எவ்வளோ? இதுதான் மீனிங். சரிங்களா? இப்ப பாருங்க, 5ல 2 பங்கு சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 3/5. இதுதான் மீனிங். சரிங்களா? அப்ப என்னன்னா கொஸ்டின் ரீட் பண்ணும்போது சேல்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காரு, அதனால நம்ம என்ன பண்றோம்? நியூமரேட்டரை டினாமினேட்டர்ல இருந்து கழிக்கிறோம். சரிங்களா? இல்லைன்னா வந்து இப்போ இது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதுல இருந்து கேன்சல் பண்ணுங்க. சரியா? அதாவது 100 33 1/3 இருக்குல்ல, அது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 100 - 100/3. சால்வ் பண்ணும்போது 300 மாறும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 300 - 100 200/3. 200/3 அடிச்சோம்னா தான் நமக்கு என்னவா மாறும்? 66 2/3% கிடைக்கும். சரியா? அப்ப அந்த 66 இங்க எடுத்தீங்கன்னா இங்க டைரக்டா 66 அப்ளை பண்ற மாதிரி. சரியா? அப்ப இங்கே எழுதுறேன் x × 90/100 × 66 2/3% இல்லையா? அப்ப இதோட பின்ன வடிவம் மறுபடியும் என்னவா மாறும்னா நமக்கு என்னவா மாறும்? 66 2/3%ங்கிறது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 200/300 மாறும். புரியுதாப்பா? 66 2/3 நம்ம 200/3%ங்கிறது 300 மாறும், ஈக்குவல் டு 240. இது அடிபடும் போதுதான் அதுதான் இந்த 2/3 டைரக்டா 2/3 எடுங்கன்னு சொன்னேன். புரிஞ்சா? கிளியராப்பா? எஸ் சார். ஓகே. கண்டிப்பா இந்த டைப்ல இருந்து கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? முக்கியமான கான்செப்ட் சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் டைப் போலாமா? நோட் பண்ணிக்கிறோம் சார். ஓகே, நோட் பண்ணுங்க. சரியா? அப்ப நான் சொன்னது இப்போ அதான். இங்க பாருங்க, 7ல 2 பங்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டாருன்னா மீதி எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5/7 இருக்கும். சரிங்களா? அது எப்படி எடுக்கிறோம்னா இந்த 33 1/3 இருக்கு இல்லையா, அதோட பின்ன வடிவம் தான் 1/3. அப்ப 3ல ஒரு பங்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு, அப்போ 2 பங்கு கையில வச்சிருக்காரு. அப்ப 2/3 எடுத்தீங்கன்னா 2ம் 1 தான். சரிங்களா? அது ரேஷியோ கான்செப்ட்.
ஓகேவா? போலாமா நெக்ஸ்ட் சம்? ஓகே சார். ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. பாப்புலேஷன் சம் டைப். மக்கள் தொகை. மக்கள் தொகை குறித்த கணக்குகள். சரியா? பாப்புலேஷன் சேம் இதே கான்செப்ட் தான். 100ல இருந்து லெஸ் பண்ற மாதிரி தான் எல்லாமே வரும். சரிங்களா? ஒரு நகரத்தின் மக்கள் தொகையில் 20% பேர் போரினால் இறந்தனர். மீதமுள்ள மக்கள் தொகையில் 5% பேர் தொற்று நோயால் இறந்தனர். நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 15,200. அப்ப வந்து நகரத்தின் மக்கள் தொகை இல்லையா, போருக்கு முன்னர் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. $19,680. 20,000 சார். கமெண்ட் பண்ணியிருக்காங்க 20,000. வினோதினி. இப்போ மக்கள் தொகை பாத்தீங்கன்னா வாருக்கு முன்னாடி எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியாது. எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். சரியா? இன்டோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ வார் நடக்கும்போது 80. 20% இறந்துட்டாங்கன்னா நமக்கு 80 எடுக்கணும் இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்க? 80 இருக்காங்க. அப்ப 80 எடுத்தாச்சு. இன்டோ அடுத்து இந்த 5% வந்து 95. அவ்வளவுதான் சொல்றேன். கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். 5% பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா மீதி எவ்வளோ? 100ல இருந்து லெஸ் பண்ணணும். சரியா? அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருக்கேன். 100ல இருந்து லெஸ் பண்ணிக்கோ. 95 divided by 100 equal to 15,200 equal to 20,000. சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. அதான் ஆன்சர். சரியா? 20,000 into 100 into 100 divided by 80 into 95. சரியா? 80 into 95. ஓகேவா? 0 கேன்சல் பண்ணலாம். வேற 5 டேபிளா இருந்தா இங்க 2 டைம்ஸ், இங்க 19 டைம்ஸ் சொல்லலாமா? டூ பாத்தீங்கன்னா இங்க கேன்சல் பண்ணா 4 டைம்ஸா இருக்கு. சரியா? 19 இங்க அடிக்கலாமா? எவ்வளவு டைம்ஸ் வரும்? 8 times. சரியா? இப்ப 19 into 8ன்னு எடுத்து பாருங்க. 8. சரியா? 9 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 2ன்னு முடியும். மேல 2 தான் இருக்கு கடைசியா. அப்போ அதுதான் யோசிக்கணும். சரி, அப்ப 9 8s are 72, remaining 7, 1 8s are 8, 8 plus 7 15, 152. சரியா? 152 19 பாத்தீங்கன்னா 8 தடவை இருக்கு. 8 வந்து அடிச்சீங்கன்னா, அதாவது 800 இல்லையா? அடிச்சீங்கன்னா 200 கிடைக்கும். 200 into 100 20,000. கேன்சல் பண்றதுல மட்டும் தப்பு பண்ணாதீங்க.
கம்பெனி பொறுப்பாகாது. சார் வீடியோ விசிபிள் ஆகல சார் இதுக்கு முன்னாடி சொன்ன மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரே நிமிஷம் 20,000 சார் வீடியோ விசிபிள் ஆகல சார். யாருக்குமே வா இல்லைங்க சார், ரீசார்ஜ் நெட்வொர்க் பண்ணி இஷ்யூவா பாரு. இருக்கும். எனக்கு ஆகல சார். ஓகே, மறுபடியும் வெளியே போயிட்டு ரீசார்ஜ் பண்ணி பாரு. எல்லாருக்குமே ஆகுது, இங்க ஆகுது காட்டுது, அதான் சொல்றேன். ஏதாவது உங்களுக்கு கால் ஏதாச்சும் வந்துச்சுன்னா வந்து கட் ஆகும்னு சொல்றேன். சார் இப்ப யாரும் கேட்டாங்களா? சொல்லுங்கப்பா. சார் இன்னொரு தடவை சொல்லலாம். 12% ஜாஸ்தி ஆச்சு, அப்புறம் இன்னொரு 15% ஜாஸ்தி ஆச்சு. அந்த ஒரு ப்ராப்ளம் ஆமா. வந்துச்சுல சார். ஆமா, சார் அது மட்டும் அந்த A+B கான்செப்ட்ல ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறீங்களா சார்? லாஸ்ட் 12 plus 15 plus சரியா 12 into 15 divided by ஃபுல்லா 100. ப்ளஸ் எடுத்துறணும் இல்ல சார்? ஆமா, பிளஸ் இன்க்ரீஸ்னா பிளஸ் தானே, ஃபுல்லா பிளஸ் ரெண்டு தான். ப்ளஸ். ஓகே ஓகே ஓகே. அப்ப இத அந்த 12 into கொஸ்டின்லயே இன்க்ரீஸ்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப எல்லாமே பிளஸ்ல வரும். அப்ப 12 பிளஸ் இப்ப இதை ஆட் பண்ண எவ்வளவு உனக்கு? ஆட் 27 பிளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 180. அப்ப 180ல 1.8 100 டிவைடட் பை 100ன்னு வரும்போது எவ்வளவு? 1.8 தான். 1. அப்ப 28.8% பார்த்தனா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 28.8 எதுக்கு ஈக்குவல்னா அந்த அந்த நம்பர் அந்த பாப்புலேஷனுக்கு ஈக்குவல் இன்டு 100. ஓகே 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 ஓகே. சரி சார், ஓகே சார். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்க சமையல் திட்டுறாங்க. சமையல் கட்டா பசியோட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீ சமையல் கட்ட பத்தி நான் ஞாபகப்படுத்துற பத்தியா? சாரி சார். நாகராஜ் அமைதி. நாகராஜே காணமே. இருந்தாரு, நாகராஜ் போயிட்டாரா? ஓகேவாப்பா, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்க. முதல் ஆண்டில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10%. ப்ரீவியஸ் சம் சொல்லணுமா? எக்ஸ்பிளைன் பண்ணவா? நோ சார், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். சால்வ் பண்ணது போயிடுச்சுமா, டெலிட் பண்ணிட்டேன். எக்ஸ் அடுத்தது 80 by 100 இன்டூ இந்த 500ல இருந்து லெஸ் பண்ணா 95 by 100 ஈக்குவல் டு 15,200. சரிங்களா? இதை சால்வ் பண்ணா எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 20,000 கிடைக்கும். சரிங்களா? எடுத்தாச்சா? Sir, option C, 4,78,000. Sure, option C, sir. C 4,78,000. 78,000. ஓகே ஓகேப்பா. ஓகே, லெசன் எக்ஸ் இன்டூ ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 110 டிவைடட் பை 100. ஓகே, 100. அடுத்தது
90 divided by 100, sir. எஸ் 10% குறையுது. அப்ப 100ல இருந்து லெஸ் பண்ணணும். 90 divided by 100 சரியா ஈக்குவல் டு 4,73,220. 220. இதுதான் ஸ்ட்ரக்சர் சரியா. எக்ஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் சரியா. 0 0 0 கேன்சல் ஆகும். 473,220 divided by 11 into 9 into 100 சரியா. அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 4,78,000 கிடைக்கும். சரியாப்பா கேன்சல் பண்ண. நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். அதெல்லாம் சால்வ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சார் அந்த ப்ரீவியஸ் சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அப்போ ஒண்ணுமே கிடையாது. இன்க்ரீஸ்னா ஆட் பண்ணணும், டிக்ரீஸ்னா மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணா போதும் சரியா. இதுல என்னன்னா பிரசன்ட் கொடுத்து ஃபியூச்சர் என்னன்னு கேட்பாங்க சரியா. பிரசன்ட் பாப்புலேஷன் சொல்லிட்டு ஃபியூச்சர் பாப்புலேஷன் கேட்பாங்க. அப்போ எக்ஸுங்கிற இடத்துல அந்த பிரசன்ட் பாப்புலேஷன் கொடுத்து ஈக்குவல் டு வர்றதுதான் ஃபியூச்சரா இருக்கும் சரிங்களா. அப்போ பிரசன்ட் கொடுத்து 2 years ago பாஸ்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் கொஸ்டின் செட் பண்ணுவோம். நம்ம கரெக்டா எடுக்க தெரியும்னு சொல்றோம். ஓகேவாப்பா. இதுல இது ஒரு வித்தியாசம் தான் சொல்றேன். ஓகே கரண்ட் பாப்புலேஷன் 15,625. ஓகே இது 2 தொடர்ச்சியான ஆண்டுகளில் 8% மற்றும் 12% அதிகரிக்கிறது. ஆனால் 3ஆம் ஆண்டில் 22% குறைகிறது. 3ஆம் ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன? ஸ்ட்ரக்சர் மட்டும் எப்படி வரும்னு சொல்லுங்க. One 108 divided by 100 x into 108 divided by 100 into 112 by 100 into 78 by 100. Yes, sir. 15,625 into 108. எக்ஸ் இன்டு அப்படிங்கிறது வராது. அந்த பாப்புலேஷன் போடணும். கரண்ட் பாப்புலேஷன் எக்ஸ் இன்டு அப்படிங்கிறது வராது. ஏன்னா இந்த கொஸ்டின் ரீட் பண்ணும்போது கொடுத்துட்டான், எக்ஸே கொடுத்துட்டான் இல்லையா. பிரசன்ட் பாப்புலேஷன் எவ்வளோ? 15,625 சொல்லிட்டான். அவன் கேட்கறது ஃபியூச்சர்ல என்ன, 3 வருஷம் முடியும் போது என்ன அப்படிங்கறதுதான் கேட்டிருக்கான். அப்ப இந்த பாப்புலேஷன்ல தான் நமக்கு குறையும் சரிங்களா. மீதி எல்லாமே கரெக்டா எடுத்துட்டீங்க சரியா. இன்டூ என்ன எடுத்திருக்கீங்க? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வருஷம் இப்போ பிரசன்ட் 25ல நமக்கு இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு. அடுத்த வருஷம் என்னவா மாறுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 108 டிவைடட் பை 100. அதுக்கு அடுத்த வருஷம் 12%, 112 டிவைடட் பை 100. அதுக்கு அடுத்த வருஷம் குறையுது சரிங்களா. 22 குறையுதுன்னா எவ்வளோ? 78 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு என்ன? இப்போ இது சால்வ் பண்ணா வர்றதுதான் ஆன்சர். பாப்புலேஷன் ஆஃப்டர் 3 years ஃபியூச்சர்ல இந்த பாப்புலேஷனா இருக்கும். ஆப்ஷன் டி சார். கேன்சல் பண்றது மட்டும் கரெக்டா கேன்சல் பண்ணுங்க. ஓகேவா? என்ன வருது? டியா? ஆப்ஷன் டி சார். ஓகேப்பா. அப்ப இந்த இடத்துல பாருங்க என்னன்னா
இங்க அடிக்கலாம் 25 டேபிள் அடிச்சோம்னா இந்த இடத்துல 25னா 4 டைம் வரும். சரியா? சார் இப்படி அடிச்சா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். நீங்க கொஞ்சம் அப்படியே தலைகீழியா மாத்திட்டு அதுக்கப்புறம் அடிங்க சார். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு சார். இது தலைகீழியா மாறாது. நீங்க முன்னாடி ஸ்டெப்ல கொண்டு போனீங்கல்ல சார், 100 மேல போயிட்டு இல்ல இப்ப என்னன்னா இங்க எக்ஸ் இந்த எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பார்ட் ரைட் சைடு போகும்போது 100 மேல போகும். டினாமினேட்டர் சமத்துக்கு அந்த சைடு போகும்போது நியூமரேட்டரா மாறும். நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா தொகுதி பாத்தீங்கன்னா பகுதியா மாறும். சரிங்களா? இந்த இடத்துல எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நமக்கு இந்த எக்ஸே பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? எக்ஸே கிடையாது. நம்ம கண்டுபிடிக்க போறதே இந்த நம்பர் தான் கண்டுபிடிக்க போறோம்னா இதுக்கு தலைகீழ் எல்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கதான் அடிபடும். சரி, இப்படி வச்சுதான் கேன்சலே பண்ண முடியும். புரிஞ்சுங்க? ஏன்னா இங்க எக்ஸுங்கிறதே கொடுத்துட்டான். இந்த எக்ஸ் கிடையாது. எக்ஸுங்கிறதே நமக்கு வேல்யூ கொடுத்துட்டான் 15625. ஓகேங்களா? எக்ஸ கொடுத்துட்டு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ பாப்புலேஷன் எவ்வளோன்னு கொடுத்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆன பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது, எவ்வளவு பாப்புலேஷனா இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டைரக்டா வந்து இதை கேன்சல் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஆன்சரே கிடைக்கும்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இந்த எக்ஸுங்கிறது இந்த இடத்துல இதுதான் எக்ஸா மாறுது. சரிங்களா? இதுதான் இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா எக்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். அப்போ இது 25 டேபிள் இங்க கேன்சல் பண்ணும்போது இல்லைன்னா நீங்க 5 டேபிள் எடுத்தே கேன்சல் பண்ணுங்க. சரிங்களா? சின்ன நம்பர் எடுத்தே கேன்சல் பண்ணிங்கன்னா 25 டேபிள்ல நான் எடுக்கிறேன் 6 டைம்ஸ் வரும். ரிமைனிங் 6 62ல 2 டைம்ஸ் ரிமைனிங் 12. அப்ப 12ங்கிறது 5 கூட சேர்ந்துச்சுன்னா 125. 125ல 5 டைம்ஸ். 625ல பாத்தீங்கன்னா மறுபடியும் 25 டேபிள் எடுத்தீங்கன்னா இங்க ஒரு 4 டைம் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 25 மறுபடியும் 25 இந்த அண்டர்ல அடிச்சோம்னா 4. புரியுதுங்களா? இப்போ 4 இங்க அடிச்சோம்னா 2 டைம்ஸ் ரிமைனிங் 27 கிடைக்கும். அடுத்தது அதே 4 இதுல அடிச்சோம்னா நமக்கு 28 கிடைக்கும். 28 நம்ம 4ஆல அடிச்சோம்னா 7 அடிக்க முடியாது சார். சரி, முடியாதா? ஓகே சார். ஓகே சார். 28 சரியா? அப்ப என்னன்னா 27 into 7 into 78 இதோட ஆன்சர் தான் அந்த வேல்யூ. சரியாப்பா? அப்ப இங்க பாருங்க. இப்ப இதுல என்னன்னா ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது 12 into 12 என்ன ஆன்சர்? 144. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா சம் ஆஃப் த டிஜிட் இருக்கு இல்லையா? 1 + 2 எவ்வளோ? 3. 1 + 2 3. சரியா? 3 into 3 9. கண்டிப்பா ஆன்சரோட டிஜிட் ஆட் பண்ணி பாரு, 9 தான் இருக்கும். டிஜிட் சம் எந்த பெரிய நம்பர் எடுத்தாலும் 2 நம்பரை நீ மல்டிப்ளை பண்ணனா இப்போ 216 into 3 4 5 இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்குமா? சரியா? இந்த ஆன்சரோட இந்த மல்டிப்ளை பண்ற இந்த நம்பரோட டிஜிட்டும் இந்த நம்பரோட டிஜிட்டும் ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரோட டிஜிட் ஆட் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்குமா? கண்டிப்பா ஆன்சரோட டிஜிட் ஆட் பண்ணா அதான் இருக்கும். புரியுதாப்பா? சம் ஆஃப் த டிஜிட். சரியா? ஓகேவா?
அப்போ பெரிய பெரிய நம்பர் வரும்போது நம்ம அந்த ட்ரிக்கையே யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்துக்கோ. சரி, அப்ப 2 7 into 7 into 78 இல்லையா? 2 7 சரியா? 2 plus 7 என்ன? 9. சரியா? 9 7 into 7 plus 8 எவ்வளோ? 15 தானே? 15 1 5. 1 plus 5 எவ்வளோ? 6. சரியா? அடுத்தது இப்ப ஏதோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோ. சரியா? 9 into 7. 9 7s are 63. 63னா நமக்கு 6 plus 3 எவ்வளோ? 9. சரியா? 9 into 9 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சரி ஆன்சர் 9 தான். 9 தான் வரும் சொல்றேன். 9. அப்ப இதோட சம் ஆஃப் த டிஜிட் என்ன வருது? 9. ஆன்சரோட டிஜிட் ஆட் பண்ணி பாருங்க, என்ன வந்திருக்கும்? 9 தான் வந்திருக்கும். இப்ப எங்க சிக்கலாகும்னா எல்லாமே எல்லா ஆன்சரும் ஆட் பண்ணா 9 வந்துச்சுன்னா சிக்கல் சொல்றேன். செஞ்சுதான் ஆகணும். ஓகேவாப்பா? எல்லா ஆப்ஷனோட டிஜிட்டும் 9 வருதுன்னு வச்சுக்கோ, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரியா? சால்வ் பண்ணியே தான் ஆகணும். இப்ப இதுல எப்படி யோசிக்கலாம்னா, இந்த ஆன்சரோட கடைசி நம்பர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இங்க பாரு 0ல முடியாது. 7 7 49. சரியா? 9 into 8 எவ்வளோ? 9 8s are 72. ஆன்சரோட கடைசி நம்பர் ஈஸியா சொல்லிடலாம் யூனிட் டிஜிட் வச்சு. சரியா? அப்ப 2 தான் முடியும். அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல, இந்த ஆப்ஷன் இல்ல. சரியா? அப்ப சம் ஆஃப் த டிஜிட் இதை ஆட் பண்ணி பாரு, என்ன வருது? 9 வரல. இதுதான் ஆன்சர். கரெக்டா? இப்படி எல்லாம் யோசிக்கணும். சரியா? சார் ஒன் மோர் டைம் சார். இப்பதான் கேட்கலான்ட்டு இருந்தேங்க சார். இந்த அடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா சொல்லுங்கன்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். பரவாயில்ல, தேங்க்யூ சார். இதுதான் வந்து ட்ரிக். சரியா? இது எல்லாத்துலயும் அப்ளை ஆகும். ஆனா இங்க எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. இங்க ஆட் பண்ணும்போது என்ன வருது? 9 தான் வருது. இதுவும் 9 தான், இதுவும் 9 தான், இதுவும் 9 தான். இப்போ 9 வச்சு சால்வ் பண்ணும்போது இப்ப நமக்கு யூனிட் டிஜிட் வச்சு ஒரு க்ளூ கிடைக்குது இதுல. சரி, அந்த மாதிரி கிடைச்சா பரவாயில்ல. ஆனா எல்லாமே 9ஆ இருக்கும்போது கொஞ்சம் சிக்கல். சால்வ் பண்ணியே தான் ஆகணும். அதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? சால்வ் பண்ணி தான் ஆகணும். சரியா? அப்ப இது வேற, எல்லாமே வேற. ஒண்ணு மட்டும் 9 வருதுன்னா உங்களுக்கு வந்து லக்குன்னு சொல்றேன். சரிங்களா? இது ஓகேவா? இது புரிஞ்சுச்சு இல்லையா? சம் ஆஃப் த டிஜிட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு நம்பர் இருக்கு. இது அடிச்சோம்னா அந்த கடைசி ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க, எவ்வளவு நம்பரு? அந்த கடைசியில இருந்துச்சு இல்லையா? 70. 27 into 7 into 78 சார். 27 into 7 into 78. ஓகே. இப்ப இதோட ஆன்சர் பாருங்க, எல்லாமே மல்டிப்ளைல் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இதோட ஆன்சரோட டிஜிட்டும் இந்த நம்பரோட டிஜிட்டும் நமக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 2 plus 7 எவ்வளோ? 9. சரி, எல்லாம் சிங்கிள் டிஜிட்டா மாத்துங்க. இது 7. இதுல ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 7 plus 8 15 இருக்கு. இது டபுள் டிஜிட்டா இருக்கு. அப்போ 1 plus 5 எவ்வளோ? 6. சரியாப்பா? 6ஆ மாத்திக்கோ. அப்போ 3 நம்பர் வருது. சரி, அப்போ 3 நம்பர் வரும்போது மல்டிப்ளை பண்ணிக்கோன்னு சொல்றேன். சரி, எப்படி வேணாலும் மல்டிப்ளை. அப்போ 9 அப்படியே வச்சுட்டு இப்போ 6 7 சார் எவ்வளோ? 42. 42 ஆட் பண்ண எவ்வளோ? 4 plus 2 6. அந்த 6 தான் எடுங்க. அப்ப 9 6 ஆர் எவ்வளோ? 56. 56 இல்லையா? சரி, 54. 54 ஆட் பண்ணா 5 plus 4 எவ்வளோ? 9. கண்டிப்பா ஆன்சரோட டிஜிட் ஆட் பண்ணீங்கன்னா 9 தான் இருக்கும். சரியா? எந்த நம்பரா இருந்தாலும் சரி 9 தான் வரும். சரியா? அப்ப இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்குது. ஓகேவா? அப்ப ரெண்டு ஆப்ஷன். இப்ப எல்லாமே இதுவும் 9 தான், இதுவும் 9 தான், இது 9 இல்லை. சரிங்களா? அப்ப இந்த 3ல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். அப்ப நமக்கு இப்படி வருதுன்னா யூனிட் டிஜிட்டை பாருங்க. 7 7 49. 9 கூட இந்த 8 எடுப்போம் இல்லையா? 7 7 8 எடுத்தா யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சிடலாம். 9 9 8s are 72. அப்போ கடைசி நம்பர் 2 தான் முடியுது. 2 முடிகிற 3 ஆப்ஷன்ல நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2ல முடியுது. ஆன்சர் டி. ஓகே பாப்பா. 7 into 7ல எப்படி சார் 9 போட்டீங்க? அது மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கேட்க மாட்டேன், எனக்கு தான் கேட்க மாட்டேங்குதா பேசுறது? ரொம்ப ஒபியூட்டா இருக்கு. சொல்லுங்கப்பா.
பேசுறீங்களா? இன்னைக்கு செக்ஷன் முடிஞ்சிச்சா சார்? போலாம். ஒரே நிமிஷம். கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். புரிஞ்சுதுங்க சார். ஓகேப்பா. %4 degrees. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் இல்ல, இது நெக்ஸ்ட் டைம் இன்னும் வச்சுக்கோ. சரியா? இது கொஞ்சம் சம் வந்து பரப்பளவில். ஓகே, இது ஒரு டைப் தான். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ரீட் பண்ணுங்க. இதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை ரீட் பண்ண சொல்றேன். ஒரு பொருளின் விலை 20% அதிகரிக்கும் பொழுது விற்பனை சேல்ஸ் 20% கம்மியாகுது. அப்போ வந்து ரெவன்யூல எவ்வளவு எஃபெக்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க இல்லையா? வாட் இஸ் த நெட் எஃபெக்ட் ஆன் த ரெவன்யூ? %4 degrees. 4% டிகிரிஸா? ஓகே, இங்க பாத்துக்கோ. இப்ப என்னன்னா, நார்மலா ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க. சரியா? பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. சரியா? பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. சரியா? ஒரு சுகர் வாங்குறீங்க, 1 கிலோ சர்க்கரை வாங்குறீங்க. அப்போ சர்க்கரைக்கான சுகருக்கான பிரைஸ்னு ஒரு வச்சிருப்பாங்க, 40 rupees. அப்போ பிரைஸ்னா என்ன? 40. சரியா? நீங்க வாங்குறது குவான்டிட்டி இல்லையா? குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 2 kg வாங்குறீங்க. சரியா? அப்ப 2 kg பாத்தீங்கன்னா குவான்டிட்டி. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 80. 80ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸா இருக்கும். சரிங்களா? எக்ஸ்பென்ஸ் தானே? சரியா? அப்ப இது என்னன்னா பிரைஸ் இன்டு குவான்டிட்டி, அதான் ரெவன்யூன்னு சொல்றோம். இப்ப நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா, பிரைஸ் குவான்டிட்டி இந்த 80ங்கிறது ரெவன்யூ. கரெக்டா? உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தானே வரும். அது ரெவன்யூ, இன்கம் சொல்லலாம். அப்போ பிரைஸ் இன்டு குவான்டிட்டி நமக்கு என்ன சொல்லலாம்? ரெவன்யூன்னு சொல்லலாம். எஸ், ரெவன்யூ. ஓகேவா? இப்போ என்ன கான்செப்ட்? ஒரு பொருள் தானே சொல்லியிருக்காங்க, ஒரு பொருள். அப்போ ஒரு பொருளோட ரேட் பாத்தீங்கன்னா, ஓல்டு பிரைஸ் நான் எடுக்கிறேன். ஓல்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபா. சரியா? பிரைஸ் வந்து 100 rupees-ஆ இருக்கு. அதோட நியூ பிரைஸ் என்னவா மாறுது? ஒரு பொருளின் விலை 120. இப்ப நியூ பிரைஸ் 120ன்னு எடுக்கலாம். சரியா? ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. அப்போ 120, ஓல்டு பிரைஸ் 100, நியூ பிரைஸ் 120-ஆ மாறுது. சரியா? இப்போ வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? விற்பனை, சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப சேல்ஸ் அப்படிங்கிறது 20% கம்மி ஆகுது. கரெக்டா? 20% சேல்ஸ் அப்படிங்கிறது விற்கிற அந்த குவான்டிட்டி தான் கம்மி ஆகுது. சரிங்களா? நம்ம நார்மலா எவ்வளவு விற்கிற இடத்துல 100 விற்கிற 100ன்னு எடுக்கிறோம், அதையும் 100ன்னு எடுக்கிறேன். சரியா? 100 புக் விற்கிற இடத்துல பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு விற்பனை 20% குறையுது. அப்ப 100 புக் விற்கிற இடத்துல எவ்வளவு விற்பாங்க? 80. சரியா? புரிஞ்சா? இந்த லைன் புரிஞ்சா? கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த டைப்ல இருந்தா வந்து அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது இந்த டைப்ல தான். நல்லா கவனிச்சுங்க. சரியா? ஓகே. இப்போ நமக்கு பிரைஸ் இன்டு, ஓகே, இங்க என்ன கிடைக்கும்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்? பிரைஸ் இன்டு எஸ் இல்லையா? சேல்ஸ்
எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ ரெவென்யூ எவ்வளோன்னு கிடைக்கும். அதான் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 100 into 100 எவ்வளோ? 10,000. அப்ப எனக்கு வந்து ஓல்டு ரெவென்யூ எவ்வளோ? 10,000. கரெக்டா? இதுதான் ஓல்டு தானே சொல்லியிருக்கேன். ஓல்டு, இது நியூ. இது வந்து இன்க்ரீஸ் ஆர் சேல்ஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? அப்ப இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நியூ பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 12 into 8 9600. 9600. அதே நிமிஷம் 9 ஒரு 0 சேர்த்தேன் இல்லையா? ஓகே, 9600 இருக்கு. ஓகேவா? இப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. சேல்ஸ் எவ்வளவு கம்மியா இருக்கு? சரியா? நமக்கு ரெவென்யூ எவ்வளவு கம்மியா இருக்கு? 400. சரி, அப்ப இந்த 10,000ல 400ங்கிறது மியூட் பண்ணப்பா. 10,000ல அப்ப என்னோட ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஓல்டு ரெவென்யூ 10,000. 10,000ல 400ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியாயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? குறைஞ்சிருக்கு. 10,000 வர வேண்டிய இடத்துல 9,600 தான் வந்திருக்கு. சரியா? 0 2 0 கேன்சல், 2 0 கேன்சல்னா 4%. 4% டிக்ரீஸ். 4% டிக்ரீஸ் ஆகுது. ஓகே பாபா. ஓகே, கடைசி சம். கடைசினா ஓகே. சார் 8%. 8%? Yes, sir. இப்போ பரப்பளவு இல்லையா? பரப்பளவு அப்படிங்கும் போது செவ்வகத்தின் பரப்பளவு என்னப்பா? கரெக்டா? அப்போ லென்த் வந்து இப்போ ஓல்டு லென்த் 100 இருந்தா நியூ லென்த் என்னவா மாறுது? 120 மாறுது. அப்போ ஓல்டு லென்த் பாத்தீங்கன்னா அகலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 இருந்தா 90 மாறுது. சரியா? சேம் அதே லாஜிக் தான். 10,000 இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு? 1,800. 10,800. 10,800. ஓகேவா? 10,800. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 800.
10,000ல 800ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 0.08% இன்க்ரீஸ். அதிகமாயிருக்கு இல்லையா? இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகேப்பா. பேலன்ஸ் வந்து இப்ப இந்த டைப்லயே ஒரு 2-3 சம் இருக்கு. நான் அதை நடத்திட்டு நெக்ஸ்ட் டாபிக் எடுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். சரியா? டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகேப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஓகேப்பா. Thank you, sir.